Hello viewers, welcome to Kyle Mom's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து காப்பர் டீ யூசஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி தான். இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அதை பற்றி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காப்பர் டீ வந்துட்டு ஒரு கருத்தடை சாதனம். கருத்தடை சாதனம்லேயே நிறைய வகை இருக்குது. அதில் ஒன்று வந்து காப்பர் டீ. காப்பர் டீ இப்போ வந்து டீ ஷேப்பில் வருது. இதுக்கு முன்னால் வந்து யூ ஷேப்பில் வந்துட்டு இருந்ததாக சொன்னாங்க. இப்போ வந்துட்டு டீ ஷேப்பில் அது வந்து சின்ன சைஸில் தான் இருக்கும். அது வந்து நம்மளுடைய கருப்பையில் வந்துட்டு செலுத்திட்டாங்கன்னா அது உள்ளே வச்சுருவாங்க. பீரியட்ஸ் டைமில் தான் அதை வந்து பண்ணுவாங்க. எடுக்கிறதும் பீரியட்ஸ் டைமில் தான் எடுப்பாங்க, வைக்கிறதும் பீரியட்ஸ் டைமில் தான் வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ் நம்மளுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. 1 to 3 years 1 to 5 yearsன்னு சொல்லிட்டு அதுலேயே வந்துட்டு இருக்குது, சார்ட் மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அத்தனை இயர் வரைக்கும் நம்ம குழந்தைய வந்து தள்ளி போடலாம். இது வந்து ஒரு கருத்து ஒரு நல்ல விஷயம் கூட. அது வந்து ஒரு சிலருக்கு வந்து உடம்புக்கு ஏற்றுக்குது, செட் ஆகுது. ஒரு சிலருக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகுது, அப்புறம் வந்துட்டு ஹேர் லாஸ் ஆகுது, ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது, பீரியட்ஸ் அதிகமாக படுது. ஒரு சிலருக்கு வந்து உடம்பு ரொம்ப அதிகமாக போடுது. அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, எனக்கு வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட் எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு என்னை கேட்காம டாக்டர் வந்து போட்டுட்டாங்க. எனக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு டெலிவரி ஆகிருந்தது. டெலிவரி ஆகும்போதே டாக்டர் வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து காப்பர் டீ போட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு காப்பர் டீ வேண்டாம் அப்படின்னு எனக்கு அது வரையும் ஞாபகம் இருக்குது. காப்பர் டீ வேண்டான்னு சொன்ன வரையும் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு எப்போ காப்பர் டீ போட்டாங்கன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அங்கே நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அங்கே இருக்க பசங்க பக்கத்தில் என்ன மாதிரி குழந்தை பெற்றவங்களாம் வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்பாங்க, உங்களுக்கு த்ரெட்டு தெரியுதா? எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, யூரின் போகும்போது பீரியட்ஸ் அந்த மாதிரி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி டைம்ல எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, த்ரெட்டு தெரியுது, எனக்கு அது நடக்க முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியல. ஒருவேளை நான் சொன்னதுனால அவங்க வந்துட்டு எனக்கு காப்பர் டீ போடலையோ அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். டில் 3 month வரைக்கும் நான் காப்பர் டீ எடுக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸு. இன்னொன்று வந்துட்டு எனக்கு காப்பர் டீ போட்டு எனக்கு எப்படி நான் அதை கண்டுபிடிச்சேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. பயங்கரமான ஆஃப்டர் டெலிவரி நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஒரு சிலருக்கு வெயிட் ஏறும், எனக்கு ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகும். எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. நான் அந்த மாதிரி தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். ஆனால் அந்த வெயிட் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. எனக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு வெயிட் லாஸாக இருந்துச்சு. ஹேர் லாஸ் பயங்கரமாக இருந்தது. ஆஃப்டர் டெலிவரி ஹேர் லாஸும் நம்மளுக்கு சகஜம் தான். ஆனால் இந்த ஹேர் லாஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பீரியட்ஸ் வர டைமில் ரொம்ப 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 அதிகமாக இருந்தது. எனக்கு வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் 42 days வந்துட்டு அந்த ப்ளீடிங் பட்டு நின்னதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 monthலேயே எனக்கு திரும்ப ரெகுலராக பீரியட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் வந்து கிட்டத்தட்ட 3 to 4 monthsலேயே வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு வந்து இந்த மாதிரி காப்பர் டீ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் எனக்கு தொப்புள் அந்த சைடில் அந்த இடத்துல வந்து எனக்கு பயங்கரமான வலி இருக்கும் பீரியட் டைமில். அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தேன், செகண்ட் மந்த் பார்த்தேன், தேர்ட் மந்த் என்னால் அந்த வலியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பயங்கரமான ஒரு பெயின் இருந்தது எனக்கு. தொப்புளில் டீ ஷேப்லேயே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் நானும் என் ஹஸ்பண்டும் பேசி கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க, எனக்கு இந்த இடத்துல பெயின் இருக்குது, தொப்புள் அந்த இடத்துல பெயின் இருக்குது, அதுவும் டீ ஷேப்லேயே இருக்குது, எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னோடனே அவங்க ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, ஒயிட் டிஸ்சார்ஜ் உங்களுக்கு எந்த கலரில் படுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒரு சில நேரம் ஒயிட்டில் படுது, ஒரு சில நேரம் வந்து காப்பர் கலரில் படுது அப்படின்னோடனே, அப்போ இது கண்டிப்பாக காப்பர் டீ உங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்கன்னு நான் சொன்னேன். எனக்கு த்ரெட்டு தெரியல, எனக்கு த்ரெட்டு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியல இந்த மாதிரி காப்பர் டீ உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. கவர்மெண்ட்டில் தான் போயிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணதில் உள்ள காப்பர் டீ இருந்திருக்கு. அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து காப்பர் டீ இருக்குது, நாங்கள் ரிமூவ் பண்ணிவிடுவோம், ஆனால் உங்களுக்கு டெலிவரி ஆகி 3 to 4 months தான் ஆகுது, அதனால் நாங்கள் திரும்ப போடுவோம். நீங்கள் திரும்ப வந்து குழந்தை வந்து நின்று நீங்கள் திரும்ப வந்தீங்கன்னா அபார்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க பேசினதே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கல. எப்போ நம்ம பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அவங்க இந்த மாதிரி ஹார்ஷாக பேசுகிறதே முதல்ல எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்ம உடம்பு ரீதியாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும்போது நம்மளுக்கு தான் தெரியும் அது வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கோவமும் ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி ப்ரைவேட்டாக போய் அப்புறம் அந்த டாக்டர்கிட்ட பேசி அவங்க அந்த ஸ்கேன்லாம் பார்த்துட்டு அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு
உங்களுக்கு எப்போ போடணும்னு தோணுதோ போட்டுக்கோங்க. இல்லை இது தவிர்த்து வேறு வழிகள் இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குது, டேப்லெட் இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது இல்லாமலேயும் நீங்கள் எப்படி சேஃப்டியாக இருந்துக்கணுமோ நீங்கள் அப்படி இருந்துக்கோங்க. காப்பர் டீ போடுறது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணும்போது பெயின் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ரிமூவ் பண்ணும்போது பெயின் இருந்துச்சு. போடும்போதே நம்மளுக்கு தெரியாது. ரிமூவ் பண்ணும்போது எனக்கு பெயின் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு எனக்கு த்ரெட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால் எனக்கு அது எப்படி எடுப்பாங்கன்னு எடுத்தவங்க நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி எடுக்கவும் எனக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருந்தது. எனக்கு த்ரெட்டு இல்லாததுனால எடுக்கவும் ரொம்ப அது எடுத்து டாக்டர் காட்டும்போது அந்த இதில் த்ரெட்டே இல்லை. ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. ரொம்ப கட் பண்ணியிருந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பெயின் இருந்தது. எடுத்ததுக்கப்புறமும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து எனக்கு கேராக தான் இருந்தது அந்த பெயினில். அதுக்கப்புறம் தான் நான் நார்மல் ஆனேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய உடம்பும் நார்மலாச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹெல்த்தும் நார்மலாச்சு. கிட்டத்தட்ட 1 இயருக்கு வந்துட்டு அந்த காப்பர் டீ ரிமூவ் பண்ணியுமே அதோட இம்பேக்ட் வந்து எனக்கு இருந்தது. என்ன அந்த இறங்கின வெயிட் லாஸ் வந்து எனக்கு ஏறவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு ஹேர் லாஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாச்சு, உடனே நிற்கலை. ஆனால் ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும் எனக்கு எப்பவும் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஆகிடுச்சு. உடம்பு வந்து எனக்கு பழைய உடம்பு திரும்ப வர்றது, என்னோடய ஹெல்த் எப்படி பழைய மாதிரி மாறுறது வந்து காப்பர் டீ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து காப்பர் டீ போட்டு ஏற்பட்டதுனால நான் வந்து காப்பர் டீ ஃபுல்லாகவே கெடுதல் அப்படின்னு நான் சொல்லலை. எனக்கு அது கெடுதலாக தான் இருந்துச்சு. இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து டாக்டரே சொன்னாங்க, ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது. அது அவங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய விருப்பப்படி நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் நான். இது வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து காப்பர் டீனால் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னோடய ஹெல்த்தும் வந்து சரி. இது வந்து ஒரு சிலருக்கு என்ன மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும். ஒரு சிலர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே வந்துட்டு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் வந்து காப்பர் டீ போட்டு அவங்க நார்மலாக எப்பவும் போல் இருக்கிற மாதிரியும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமலேயும் இருக்கிறாங்க. நான் வந்து மொத்தமாக வந்து காப்பர் டீ வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்படி நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒரு சிலர் என்னுடைய ஃப்ரெண்டோடைய தம்பி ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் ஆளுங்கள்லாம் வந்துட்டு காப்பர் டீ போட்டு ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற அளவுக்கெல்லாம் இருந்திருக்காங்க. அப்படியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்படியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால வந்துட்டு காப்பர் டீ வந்து நான் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால எனக்கு இப்படி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காப்பர் டீனால் வந்து எனக்கு கிடச்சிது. என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா? அப்படி எதனா நடந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ.